கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய சொல்லும் பொழுது அதை உங்களுக்கு காமிக்கிறார். எதை பார்க்கிறீர்களோ அப்புறம் அதை போல செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகைதேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் வியாதியாக இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் சுகமாக்குறார். அது ஓய்வு நாளில் சுகமாக்குனதுனால அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இருக்கு. அவர் ஒன்றும் தப்பு பண்ணலை, அவர் ஒருத்தனை ஓய்வு நாளில் சுகமாக்கினார். இந்த மதவாதிகள் எப்பொழுதுமே அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், யாராச்சும் செஞ்சாங்கன்னா குறை சொல்லுவான். அவன் ஏதாவது செஞ்சானா செய்ய மாட்டான். என்ன மற்ற இடத்துல என்ன சொல்கிறான், சுகமாக்குறதுக்கு 6 நாள் இருக்கு, அன்னைக்கு வந்து சுகமாக்குங்க. நான் சரி 6 நாள் நீ சுகமாக்கணியா? இல்லை, எந்த நன்மையும் செய்ய மாட்டான், நல்லது செஞ்சவனை குறை சொல்லுவான். இன்னைக்கும் உலகம் மாறிடுச்சான்னு கேட்டால் கிடையாது. மக்களுக்கு நல்லதை போதிக்க மாட்டான், எவனாச்சும் நல்லது போதிச்சான்னா குறை சொல்லுவான். நல்லா கவனிங்க, யாரையும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படவில்லை. யாரையும் குறை சொல்வதற்கு ரைட்ஸ் கொடுக்கப்படலை. கர்த்தர் உங்களை சர்வலோக நியாயாதிபதியாக வைக்கலை. ஆண்டவர் சொன்னார், நீ நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு யாரையும் நியாயம் தீர்க்காதேனர். குறிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் மேலே அத்தாரிட்டியில் இருக்கிற எல்டர்ஸை நீங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு உங்களுக்கு பொசிஷன் கொடுக்கப்படவே இல்லை, கொடுக்கப்படவே கிடையாதுங்க. அவர் செய்கிறது தப்பாக இருந்தால் கூட அவரை நியாயம் தீர்க்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா அவர் இன்னொரு ஆளுடைய வேலைக்காரர். அவர் நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். புரியுதா? எந்த எல்டரையும் ஸ்பிரிச்சுவல் எல்டரையும் உங்களுக்கு குறை சொல்வதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் இன்னொரு ஆளுடைய வேலைக்காரர். புரியுதா? அதே போல பிள்ளைகள் அப்பா அம்மாவை குறை சொல்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. இப்போலாம் அவன் சொல்றாங்க பூமர் அங்கிள்ங்கிறாங்க. யாராச்சும் அறிவுரை சொன்னா பூமர் அங்கிள்ங்கிறது இது கொஞ்ச நாளாக மக்கள் மத்தியில் இருக்குங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை ஹையர் அத்தாரிட்டி உள்ளவங்களை குறை சொல்லாதீங்க. இவர் மெய்யாவே ஹையர் அத்தாரிட்டி உள்ளவர். இவரை குறை சொல்கிறான், கொலை செய்ய வகை தேடுறான். கீழே 18 அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி முதல்ல வந்து ஓய்வு நாளில் சுகமாக்கினார். அது அவனுக்கு பிடிக்கலை. ஏன்னா இவனுடைய ஊழியத்தில் சுகமாகலை, அவனுடைய ஊழியத்தில் சுகமாகறாங்க. இவனுடைய ஊழியத்தில் கூட்டம் இல்லை, அவருடைய ஊழியத்தில் கூட்டம் இருக்குது. அதே பாதி கோபத்தை ஏற்படுத்துது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அப்பான்னு சொல்கிறாரு. தேவனுக்கு தன்னை சமமாக்கினார் என்று இவரை கொலை செய்வதற்கு அதிகமாக வகை தேடுறாங்க. நம் மதவாதிகள் எப்பொழுதுமே அவன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான், தேவனோட நல்ல உறவே இருக்காது. தேவனோட நல்ல உறவு உள்ள மனிதன் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, கர்த்தர் இதை சொன்னார்னா அவன் பரியாசம் பண்ணுவான். கர்த்தர் யார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவர். அவருக்கு முன்னாடி நிற்க முடியுமாமா? எங்கே கடைசியில் எங்கே கொண்டானோ அவருடைய ஹோலினஸை கொண்டு போயிடுவான். அவர் ஹோலி. அவருடைய த்ரோன் ரூமில் உட்காருவதற்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. இங்கே சொல்றாரு, அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் இல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினால் யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாக வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளையே குமாரனும் அப்படியே செய்கிறார். பிதா செய்கிறதை குமாரன் காண்கிறார், பார்க்கிறார், செய்கிறார். ஒரு காரியத்தை பிதா காமிக்கிறார், காமிக்கிறதை உற்று பார்க்கிறார், உற்று பார்த்து அப்படியே செய்கிறார். கவனிக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல்லாம் அதான்.
கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய சொல்லும் பொழுது அதை உங்களுக்கு காமிக்கிறார். எதை பார்க்கிறீர்களோ அப்புறம் அதை போல செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். 38 வருஷம் வியாதிப்பட்டவனை கர்த்தர் சுகமாக்கினார். அது எப்படி சுகமாக்கினார்? அதை பார்க்க வைக்கிறார், பார்க்க வைத்து அதே போல செய்ய வைக்கிறார். 38 வருஷம் வியாதி உள்ளவன் மட்டும் கிடையாது, பலர் வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கினார். அவர் தேவகுமாரன் என்று செஞ்சாரா? அவர் தேவகுமாரனா? ஆனா தேவகுமாரங்கள் ஸ்தானத்தில் செஞ்சாரா? கிடையாது. அப்படின்னா இவர் இங்கே சொல்றாரு, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறொன்றையும் நானா செய்ய மாட்டேங்கிறார். நான் செஞ்சதெல்லாம் எப்படி செய்கிறேன்? பிதா காமிக்கிறார், நான் செய்கிறேன். நீங்க தேவனுடைய குமாரன் தானே. பிதா எதை காமிக்கிறாரோ அதை பாருங்க, அப்புறம் அதையே செய்யுங்க. அது உங்களுடைய பலத்தில் செய்யலாம், ஆவியின் பலத்தில் செய்கிறீங்க. குடும்பம் முன்னேறதை பாருங்க, தொழில் முன்னேறதை பாருங்க, வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அடுத்த ஸ்டேஜ் போறதை பாருங்க. அது எப்படி 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 செய்ய வைக்கிறார்? பேசுறார். நீங்க பேசும்போது ஆண்டவர் உன்னை காமிக்கிறார். அதை காமிச்சிங்கன்னா எதை பார்க்கிறீர்களோ அந்த சாயலாகவே மாற்றப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைகிறீங்க. ஒரு முறை பார்க்கும்போது மட்டும் இல்லை, தொடர்ந்து காமிக்கிறார், அந்த சாயலாக அப்படியே மாறுறோம். பொருளாதாரத்தில் தோல்வியாக இருக்கா? பொருளாதாரத்தை குறித்து அதிகமாக கேளுங்க. அதிகமாக கேளுங்க. எதை கேட்கிறீர்களோ அதுக்குள்ள தேவன் ஒரு காரியத்தை கண்டெயின் பண்ணி அனுப்புகிறார், அதை பார்க்க வைக்கிறார். எதை பார்க்கிறீர்களோ அந்த சாயலாகவே மாற்றப்படுகிறீர்கள்.